ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுறேன். என்னடா பொங்கல் வீடியோ வந்து 1 வாரம் கழிச்சு வந்து போடுறாங்களே அப்படின்னு வந்து நெனச்சிட்டுருக்கீங்களா? சாரிங்க என்னால வந்து வீடியோ வந்து கன்வே பண்ணி போட முடியல. ஸோ இதுவே வந்து நான் போர்ட்ரேட்ல எடுத்து வச்சிருந்துச்சுங்க புள்ளைங்க. சரி அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம வீடியோ இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து உங்களுக்காக போடுறேன். யாரும் கோவிச்சுக்காதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவ நீங்க வந்து முழுசா பாருங்க. எங்க வீட்ல வந்து நாங்க எப்போதுமே வந்து இப்படிதாங்க பொங்கல் வைப்போம். பொங்கல் வந்து சில்வர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு ஈயத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. வருஷம் வருஷம் ஒரு பாத்திரம் மாறும். ஏன்னா வந்து அதிகமா நாங்க வந்து பொங்கல் வைப்போம். இந்த இதில கேஸ்ல வச்சிருக்கிறது வந்து வெண்பொங்கல். ஸோ அடுப்புல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிப்பு பொங்கல் நாங்க வச்சிருக்கோம். பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாரும் கோரஸா வந்து பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி குழந்தைங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இன்னும் நல்லா பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசிய கையில வச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மக்கா. ஆ ஸோ பொங்கல் பொங்கிருச்சு. அரிசிய வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து போடுறோம். ஸோ எல்லா சொந்த பந்தங்களோட நாங்க வந்து இப்படிதாங்க பொங்கல் வைப்போம். என்னோட பேத்தி இருக்கா. ஸோ, என்னோட பேத்திய வச்சு நாங்க வந்து என் பேத்தி கையால நாங்க வந்து அரிசி போட்டிருக்கோம். ஏன்னா, என்னோட பேத்தி வந்து அவ்ளோ ஒரு ராசியானவ. அதுக்கு முன்னாடி அ பொ தண்ணி பூரா கீழ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தண்ணியெல்லாம் ஊத்திட்டு, ஒவ்வொருத்தரா வந்து வந்து நாங்க வந்து அரிசி போட்டுட்ருக்கோம். ஸோ, எல்லாரும் நல்ல மனசோட அரிசி போடுறோம். அதனால தான் எங்க வீட்ல எப்போதுமே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து மட்டும் எங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நாங்க மனநிறைவா, உண்மையா, உறுதுணையா நாங்க வந்து பொங்கல் வைப்போம். எப்போதும் எங்க விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் விழாவ தான் நாங்க வந்து ரொம்ப சிறப்பித்து நாங்க வந்து பண்ணிட்டுருப்போம். அரிசி வந்து போட்டுட்டோம். நாங்க இருக்கிறது வந்து எங்களோட குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னா 50, 60 பேர் இருக்கோம். அ எப்படியா இருந்தாலும் பெரிய மாமா வீட்ல அங்கன பக்கத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சமா பொங்கல் வைப்பாங்க. அங்கேயுமே வந்து குடும்பம் ரொம்ப பெருசு. நாங்க எல்லாருமே ஒற்றுமையான குடும்பம். அதனால நாங்க வந்து எல்லாருமே வந்து ஒத்துமையா நாங்க வந்து எப்போதுமே பொங்கல் விழாவ மட்டும் நாங்க வந்து எல்லா குடும்பமும் நாங்க வந்து ஒண்ணா வச்சு தாங்க நாங்க வந்து பொங்கல் வைப்போம். இப்போ வந்து விளக்கு போட்டுட்ருக்கோம். அதுக்குள்ள மாமா வந்து இங்க வந்து ரெடி பண்றாங்க. நான் இப்ப தான் அரிசி போட்டேன். எல்லாத்தையும் பொங்கிட்டு இருக்கும்போதே ஏன்னா சீக்கிரமா ஆயிரும். மாமா தேங்காய் உரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்க அம்மாயி தாங்க எப்போதுமே பொங்கலுக்கு முன் உதாரணமே எங்க அம்மாயி வந்து கோலம் போட்டு அந்த சாணியில வந்து பிள்ளையார் புடிச்சு வச்சு, அதில வந்து பால் ஊத்தி, இதெல்லாம் வந்து நெறைய வந்து அவங்க அவங்க வந்து முறைப்படி வந்து செய்வாங்க. அ அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 6:30 மணிக்கு தான் நல்ல நேரமே இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க உள்ளார இருக்க கேஸ் ஸ்டவ்ல நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, நாங்க வந்து மத்த வேலையெல்லாம் நாங்க வந்து பார்த்துட்டோம். 6:30 மணிக்கு மேல தான் நாங்க வந்து இந்த பொங்கல் 2 அடுப்புமே நாங்க வந்து 6:30 மணிக்கு மேல தான் பத்தே வச்சோம். எப்போதுமே வருஷம் வருஷம் 4 மணிக்கு நல்ல நேரம் இருக்கும். இல்ல 3:30 மணிக்கு நல்ல நேரம் இருக்கும். இல்ல 4:30க்கு மேல கூட நல்ல நேரம் இருக்கும். அதனால அப்பவே நாங்க வந்து பொங்கல வச்சுட்டு, அடுத்து வந்து நாங்க சாம்பாரு, கூட்டு இந்த மாரி பரங்கிக்காய் கூட்டு இந்த மாரிலாம் வந்து நாங்க வந்து செய்வோம். ஆ ஸோ இந்த வருஷம் பொங்கல் நல்ல நேரம் வந்து 6:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. வெண்பொங்கல் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில போட்டு, அங்க கொண்டு போய் சாமி இருக்க இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. அடுத்து வந்து இனிப்பு பொங்கல். இனிப்பு பொங்கலையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில நாங்க வந்து வச்சுட்ருக்கோம். பாருங்க மக்களே! அடுத்து இனிப்பு பொங்கல் வச்சு முடிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து உள்ளார வாங்க. உள்ளார வந்தீங்க அப்படின்னா, நெறைய பண்ணி வச்சிருக்கேன். சாப்பாடு சாப்பாடு இல்ல, கூட்டு நாங்க வந்து பண்ணி வச்சிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து சுண்டல் போட்டு எல்லா காய்கறிகளுமே போட்டு, சுண்டல் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து சாம்பாருங்க. சாம்பார் வந்து பாசிப்பருப்பு போட்டு நாங்க வந்து நெறையவே வந்து சாம்பார் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பரங்கிக்காய் பொரியலு. ஸோ ஒரு ஒரு பரங்கிக்காயுமே நாங்க வந்து பெரிய பரங்கிக்காய் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஒரு பரங்கிக்காயுமே நாங்க வந்து போட்டோம். இங்க பாருங்க சாம்பார் இது வந்து நம்ம இனிப்பு பொங்கலுக்கும் வச்சுக்கலாம். வெண்பொங்கலுக்கும் வச்சுக்கலாம் மக்களே. ஏன்னா, நான் ரொம்பவே வந்து அன்னைக்கு வந்து சாமிக்குன்னு கும்பிட்றப்ப, எல்லா சாப்பாடுமே அவ்ளோ அருமையா இருக்கும். இங்க பாருங்க. இது வந்து நார்மலாவே
இந்த பரங்கிக்காய் வந்து இனிப்பா இருக்கு. அதோட நான் கொஞ்சம் சேர்த்து சுகரும் போட்டு ஆட் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பரங்கிக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து விரதத்தில தான் இருந்தேன். ஸோ விரதத்தில இருந்தாலும் எனக்கு எப்போதுமே நான் விரதத்தில இருந்தா கொஞ்சம் மயக்கம் வரும். ஆனா பொங்கல் அன்னைக்கு மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, மயக்கம் வராத அளவுக்கு நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, இந்த இதெல்லாம் நாங்க வந்து செஞ்சோம். ஒத்தையா செய்றதுக்குலாம் கிடையாது. எனக்கு காய்கறி இதெல்லாம் வந்து அரிஞ்சு குடுக்குறதுக்கு எல்லா எல்லா பெண் பிள்ளைகளும், எங்க ஓப்படியாரு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் சமையல்ல வந்து நான் சமைஞ்சு சேர் போட்டு உட்காந்து நான் சமைச்சிட்ருப்பேன். ஸோ எல்லாமே நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டேன். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு, அந்த நம்ம வெளியில வாசல்ல வந்து கரும்பு தோரணம், அந்த பிள்ளையார் புடிச்சு வச்சது, தேங்காய் பழம் வாங்கி வச்சது, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தரா கொண்டு போய் வப்பாங்க. கொண்டு வச்சுட்டு சாமிக்கு வந்து பரிமாற வேண்டியதான். சாமிக்கு பரிமாறி பரிமாறி முடிச்சோட்டி, மாட்டுக்கெல்லாம் வந்து இது வேணா வந்து 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே விளக்கு பொருத்தி வச்சதுனால விளக்கு அவிஞ்சிருச்சு. எண்ணெய் ஊத்துறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால மாமா மறுபடியும் வந்து அந்த விளக்குக்கு திரி போட்டு விளக்கு ஏத்திட்டுருக்காங்க. என்னோட மருமகன் எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒரு வேலையா வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அத பத்தி ஏன்னா பெரிய குடும்பத்தில நம்ம வாழ்றது தாங்க ஒரு சிறந்த ஒரு அனுபவமா இருக்கும். என்னன்னா, பெரிய குடும்பத்தில வாழ்ந்தா தான் நமக்கு அந்த குடும்பத்தோட எப்படி வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் புரியும். ஒருத்தர் 2 பேரு வாழ்றது வந்து குடும்பம் கிடையாதுங்க. அது ஆள் இல்லாதவங்க வாழலாம். அது நல்லாருக்கும், சிறந்து இருக்கும். ஸோ நம்ம ஆள் இருக்கப்ப எந்த ஒரு சண்டையுமே, வம்புமே நம்ம வந்து போடாம, நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையா இருந்தா தாங்க நல்லது, கெட்டது எது பண்ணாலும் நம்ம குடும்பம் சிறக்க ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது உடம்பு கிடம்பு சரியில்ல அப்படின்னா, ஒருத்தர் இல்லாட்டி கூட ஒருத்தர் வந்து வீட்ல இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து சூப்பரா இருக்கும். உதவிக்கு வந்து நல்லாருக்கும். நம்ம வந்து ஆக்குற சாப்பாட்ட நம்மளே சாப்பிட்டா, அது நம்ம உடம்புக்கு கேடுங்க. நம்ம நம்ம ஆக்குற சாப்பாட்ட நம்ம 4 பேத்துக்கு போட்டு, நம்ம சந்தோஷப்படுத்தி, அந்த இதில வாழ்றது தாங்க நமக்கு வந்து எனக்கு குடுத்து வச்சிருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய குடும்பத்திலே பொறந்து, பெரிய குடும்பத்துக்கே வாக்கப்பட்டு, நான் பெரிய குடும்பத்திலே வாழ்ந்து, இன்னைக்கு நான் பேரப்புள்ள எடுத்து வாழ்ற வரைக்குமே, இன்னைக்கு என் மருமகன், என் மக, என் பேத்தி எல்லாருமே என் கூட நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னால வந்து யாரையுமே வந்து விட்டுட்டு வாழ முடியாது அப்படிங்கிறது தாங்க என்னோட மனசு, எங்க மாமாவோட மனசும். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்னோட வீட்டுக்காரு தான். எங்க மாமா மனசு மாரி யாருமே வராதுங்க. எங்க மாமாவ நான் குழந்தையிலேருந்து பால் குடிக்கிற குழந்தையிலேருந்து நான் எங்க மாமன வந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அவருடைய குணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ரொம்ப 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 நல்ல நல்ல மனசுக்காரரு. ஒரு காக்காவுக்கு கூட துரோகம் பண்ணாதவரு. அந்த குடும்பத்தில பொறந்த எங்களுக்கும் அதே குணங்கள் தான் இருக்கும். அதனால தாங்க மக்கா நாங்க வந்து எப்போதுமே ஒற்றுமையாவே வாழணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியோட இப்ப இல்லங்க, என்னைக்குமே இந்த குடும்பத்தில எத்தன பேருக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, எத்தன பெண் பிள்ளைங்க அவங்க எங்க வீட்ட விட்டு வெளிய போனாலும் சரி, வந்தாலும் சரி, எப்போதுமே நாங்க வந்து ஒத்துமையா தாங்க இருக்கோம். இங்க பாருங்க எல்லா படையலும் நாங்க வந்து போட்டுட்டோம். மறுபடியும் வந்து விளக்கு எல்லாமே பொருத்தி முடிச்சுட்டு, அடுத்து எங்க பெரிய மாமா வந்து தேங்காய், வாழைப்பழம் உடைப்பாங்க. வருவாரு பாருங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. வீட்டுக்கே வந்து முதல் படி காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க பெரிய மாமா தான். எங்க பெரிய மாமா இல்லனாலும், நாங்க இங்க இந்த குடும்பத்தில யாருமே கிடையாது மக்களே. எங்க பெரிய மாமாவால தான் நாங்க எல்லாருமே இருப்போம். எங்க பெரிய மாமா நீதி, நியாயம், நேர்மை அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட எங்க பெரிய மாமா வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா, இவருக்கு அக்கா மக அப்படின்னா, அவருக்கும் நான் அக்கா மக தான். இவர் வளர்த்தாரோ இல்லையோ, எங்க பெரிய மாமா தான் என்னை எடுத்து எடுத்து வளர்த்தாரு. ஸோ, அதனால முதல் எங்க குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க பெரிய மாமா தான். எங்க பெரிய மாமாவுக்கு அடுத்து தான் எங்க சின்ன மாமா, நடுமாமா, நடுமாமாவுக்கு அடுத்து எங்க சின்ன மாமா, எங்க சின்ன மாமாவுக்கு அடுத்து எங்க சித்தி. இதெல்லாம் எங்க அம்மா தான் முதல்ல. எங்க அம்மா வந்து எங்கள விட்டு போயிட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா எங்கள விட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலா தான் எங்க 3 மாமன்களும் என்ன ஒரு மகளா வந்து இவ்வளோ ஒரு பாசமா இந்த குடும்பத்தில வச்சிருக்காங்க. அதனால எங்க மாமனுங்க
3 பேத்துக்குமே நான் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்வேன். என் பெண் பிள்ளைங்கள், என் மருமக, என் பேத்தி, என்னோட ஓப்படியார், என்னோட பெரிய வீட்டார் குடும்பம் இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்த அளிக்குது. இன்னொரு விஷயம் என் மருமகனுங்கிறது நான் ஒரு மருமகன மட்டும் நான் சொல்லலைங்க. என்னுடைய 3 மருமகனுங்களுமே எனக்கு என் பிள்ளைகள் மாரி தான். எனக்கு பேசுகிறப்ப எனக்கு வந்து கண் கலங்குது அப்படின்னா, அப்படியாப்பட்ட குடும்பத்தில தாங்க நான் வந்து பொறந்திருக்கேன், நான் வாழ்ந்திருக்கேன். இந்த இடம் இந்த இடத்துல இருக்கிறதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா நான் எடுத்துக்கிறேன் மக்கா. ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாடு வந்துருச்சு. மாட்டுக்கு பூ கட்டியாச்சு. மாடு உள்ளார கொண்டு வரணும். அதுக்கு தேங்காய் பழம், அப்புறம் வந்து அரிசி, வெல்லம் இதெல்லாம் எடுத்துட்டு உள்ளார நாங்க வந்து கூட்டிட்டு போவோம். உள்ளார வருது. எங்க மாடு எப்போதுமே ரெகுலரா வர்றதுனால, எங்க மாடு வந்து சல்லுன்னு எங்க மாடு வந்துருச்சு. கூட்டிட்டு வரப்ப மாலை போடுறப்பயே அங்க வந்து சாணியெல்லாம் போட்டுருச்சு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வான்னு கூப்பிட்றப்பயே வந்து சாணியெல்லாம் போட்டதுனால, எங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வந்து எங்களுக்கு நிறக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பிட்டோம். உள்ளார வந்த மாயமே இந்த பொங்கல் அரிசி எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கோமாதா. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோமாதாவுக்கு வந்து நாங்க காலை தொட்டு கும்பிட்டு அதை ஒரு தெய்வீகமாக நாங்க வந்து பூஜித்து வரோம். எப்போதும் நாங்க பண்றது இதுதான். பாருங்க மக்களே, கிராமங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை தான் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. கிராமங்களில் ரொம்ப சூப்பராக வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. ரொம்ப சூப்பராக வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க மக்களே. இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. காலை தொட்டு கும்பிட்டாச்சு. அப்படியே வந்து வெளியே வரோம். வெளியே வந்துட்டு எங்கள் சின்ன மாமா வீட்டுக்கு போவோம். அது கொஞ்சம் மாடு வந்து மாசமா இருக்கனால, அதனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறங்க முடியாது. வழுக்கி கிழுக்கி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து முன்னாடியே அவங்க வீட்டு வாசப்படிக்கு முன்னாடியே வந்து தேங்காய் வாழைப்பழம் என் ஓப்படியார் வந்து வச்சுருந்தா. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அவளும் உளுந்து கும்பிட்டா. அதுக்கப்புறம் பெரியாள் வீட்டுக்கு போவோம். பெரியாள் வீட்டுக்கு போகிறப்ப அங்கேயும் வந்து சாமி கும்பிடுவாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிடுவோம் நாங்கள். கொஞ்சம் இருங்க. எங்கடா இவ வரமாட்டேங்கிறா, லேட்டாக ஆக்குறாளே. வந்துட்டா 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 மக்களே, வந்துட்டா. ரைட்டு. பார்த்தீங்களா, உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவளும் சாமியை கும்பிட்டு எல்லாருமே, ஒருத்தன் நல்லா இருந்தால் பத்தாதுங்க. நம்ம குடும்பங்களில் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் நஷ்டப்பட்டு இருந்தால் யார் பார்க்குறது? நம்ம தானே பார்க்குறோம். அதனால தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மை சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்குவோம். மாடு வெளியே வந்துருச்சு. வந்த மாயம் தீபாரதனை காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த பிரசாதத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பிரசாதத்தை சாமிக்கு கொடுப்போம். சாமியை கும்பிடுவோம் ஃபஸ்ட்டு. சாமியை எல்லாரும் கும்பிடுவோம். கஜாமுச்சா கஜாமுச்சான்னு சத்தம், நிறைய சத்தம் கேட்குது. அதனால் வந்து சாமியை கும்பிடுவோம். சாமியை கும்பிட்டு முடித்ததும் நம்ம பிரசாதத்தெல்லாம் எடுத்து இது பண்ணுவோம். திருநீர் போடுறாரு. பாருங்கள், எல்லாரும் திருநீர் போகிறாங்க. அவ்வளோ கூட்டம். நம்ம ஃபேமிலி மட்டும்தாங்க இதில். முதல் பிரசாதத்தை எடுத்து நம்ம வந்து கோமாதாவுக்கு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் விரதம் இருந்தவங்க யார் யார், எங்கள் அம்மாயி விரதம் இருந்திருப்பாங்க, நான் விரதம் இருந்திருக்கேன், ஓப்படியா விரதம் இருந்திருக்கா. அதனால் சாமிக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து விரதம் இருந்துட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து சாப்பாடு போடணும். அவ்வளோ அருமையாக எங்கள் கோமாதா வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க.
சாமிக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி இருக்குங்க நிறையா. ஆட்டுக்குட்டிக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் இனிமேல். இந்த ஒரு மாடு மட்டும் இல்லைங்க, நிறையா மாடு இருக்குது. ஸோ நிறையா மாடுக்கும் நம்ம வந்து கொடுப்போம். ஆட்டுக்குட்டி வந்துருச்சு. ஆட்டுக்குட்டிக்குமே எப்போதுமே வந்து நம்ம வந்து கொடுக்குறது வழக்கம். எப்போதுமே ஆடு மாடுங்கிறது ஒன்று தான். அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல பொங்கலே வைக்கிறோம். மனுஷங்க எப்போ வேணாலும் நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்குவோம். அவங்களுக்குன்னு ஒரே ஒரு நாள் தான், வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் வருது. அதனால் அவங்களுக்காகவும் நமக்கு பால் கொடுக்குது, அதனால வருமானம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணி அந்த சாமி பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நாங்களும் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு தெரியுது பாருங்கள், ஒரு கெடா, வெள்ளை கெடா. அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே நின்றுட்டுருக்கு நம்ம வீட்டில். அது இப்போ வந்து திருவிழாவுக்கு வந்து அதை நம்ம ஊர் வேம்பத்தூர் காளியம்மன் கோவிலுக்கு வந்து கெடா வெட்டிடுவோம் நம்ம. இன்னுமே வந்து கெடா வெட்டுறது, பூஜை அதெல்லாமே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4, 5 கோயிலுக்கு இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக வர திருவிழாவுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணிடுவோம். ரொம்ப டயர்டாக இருக்கேன் மக்களே. இந்த தட்டெல்லாம் எடுத்து டம் டம்முன்னு அடிக்கிறதுனால இந்த ஆட்டுக்குட்டிலாம் அங்கிட்டுக்கு இங்கிட்டு அங்கிட்டுக்கு இங்கிட்டு ஓடுது. இங்கே பாருங்கள், இன்னொரு மாடு என் மருமகன் பிடிச்சிட்டு வந்துட்டாப்புல. அதனால் இன்னொரு மாட்டுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா கும்பல் எவ்வளோ நிறையா இருக்குன்னு. நம்ம இங்கே கொடுத்து முடிக்கக்குள்ள அங்கே ஒரு பூஜையை போட்டுருவோம்.